உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகாட்டுக்கின்றமேல் நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புதிய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திட்டாங்க. பட் ஜியோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தலை. ஜியோ பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து அவங்களுடைய புதிய பிளான் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா எது மாதிரியான பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க, பழைய பிளானுக்கும் இப்போ இருக்க புதிய பிளானுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரவோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு புதிய பிளான் பார்த்தீங்கன்னா அறிமுகமாகுது. இதில் அவங்க கொடுத்துருக்க பார்க்கலாம், ஓல்டு பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 19 ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் 19க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா பிளான்ஸ்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. கீழே பார்த்தா 35 ரூபா பிளான் பார்த்தா 28 days வேலிடிட்டி இருந்தது. பட் அது பார்த்தீங்கன்னா 49 rupees அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியன்னா 169 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 248 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 28 நாள் வேலிடிட்டியோட. அதே 199 பிளானாலும் சேம் தான். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 GB கொடுத்துருந்தாங்க. இந்த இரண்டு பிளானுமே சேர்த்து உங்களுக்கு 248 உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 249 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 298 பிளானாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கீழே 448, 499 மற்றும் 998 இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 448 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 598 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 499 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 698 அப்படின்னுட்டும், 998 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1498 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 1699 ரூபா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2398 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளான்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா 47% வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இப்போதைக்கு ஏர்டெல்லில் கொடுத்துருக்க பிளான்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்யூ பிளான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 6 பைசே பர் மினிட் இருக்கு இல்லையா, அந்த பிளானுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47% ஆனது இங்கே கீழே இருக்க பிளான்ஸோட நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன்ஸ்லும் பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. வோடஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் பிளானோட தான் வந்திருக்காங்க. இப்போ வோடஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த வோடஃபோன் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி பிரித்து கொடுத்துருக்காங்க. நியூ ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் பிளானில் இதான் வரும். 97, 197, 297, 647 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு 3 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 days வேலிடிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 84 days வேலிடிட்டி கொடுக்குறாங்க. இதில் 84 days வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 minutes, அதாவது FUP மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 minutes கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 minutes தான் வருது. அதுக்கப்புறம் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் பேக் 28 days வேலிடிட்டியோட கொடுக்குறாங்க. 149, 249, 299, 399 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 minutes இதோட தான் வருது உங்களுக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நியூ அன்லிமிட்டட் பேக் ஆனுவல் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா, 14 சம்திங் 1498 நினைக்கிறேன், 2398 நினைக்கிறேன். அதில் ₹1 பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியான பிளானோட தான் உங்களுக்கு வருது. இதில் 12,000 minutes பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க 2399. அதுக்கு அடுத்த பிளான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 84 days வேலிடிட்டி பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. 379 பிளான், அதுக்கப்புறம் 599 பிளான் மற்றும் 699. இந்த 3 பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளானுக்குள்ளே வருது 84 days வேலிடிட்டி பிளானில். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸும் கிடையாது. ஏர்டெல் எடுத்தாலும் சரி, வோடஃபோன் ஐடியா எடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தா பிளான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஜியோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளான் கம்மிங் 6th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் இந்த 3 வேல்யூஸோட எது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஓவரால் பிளான்ஸ். அப்படின்னா நாளையிலேருந்து நமக்கு அமலுக்கு வரக்கூடிய பிளான்ஸ். உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம்னா 4 தேதி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஜியோ கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா. அடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.